ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொல்லணும்னு நினைக்கிறத அவன்கிட்ட சொல்ல போகிறேன். நான் சொல்லணும்னு நினைக்கிறத அவன்கிட்ட சொல்ல போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am going to tell him what I want to say. I am going to tell him what I want to say. I am going to tell him. நான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன். I am going to tell அப்படின்னா நான் சொல்ல போகிறேன். him அவன்கிட்ட, நான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன். what I want to say, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை அவன்கிட்ட சொல்ல போகிறேன். I am going to tell him what I want to say. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்ச எல்லாமே நீ சொல்லிட்டியா? அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்ச எல்லாமே நீ சொல்லிட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have you told him everything you wanted to say? Have you told him everything you wanted to say? Have you told him? அவன்கிட்ட சொல்லிட்டியா? Everything you wanted to say, நீ சொல்லணும்னு நினச்ச எல்லாமே அவன்கிட்ட சொல்லிட்டியா? Have you told him everything you wanted to say? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்ச எல்லாமே என்னால் சொல்ல முடியல. நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்ச எல்லாமே என்னால் சொல்ல முடியல, எனக்கு டைம் இல்லை, அதனால என்னால் எல்லாத்தையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't tell him everything I wanted to say. I couldn't tell him everything I wanted to say. I couldn't tell him, என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியலை. I couldn't அப்படின்னா முடியலை, என்னால் முடியலை. Tell him, அவன்கிட்ட சொல்ல முடியல. Everything I wanted to say, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட எல்லாமே என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியல. I couldn't tell him everything I wanted to say. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற எல்லாமே அவன்கிட்ட நாளைக்கு சொல்லுவேன். நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற எல்லாமே அவன்கிட்ட நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்ச யாருடைய வீட்டுக்காவது போ. உனக்கு தெரிஞ்ச யாருடைய வீட்டுக்காவது போ. அங்கே உனக்கு நிறைய பேரை தெரியும்ல, அதில் யாரோட வீட்டுக்காவது நீ போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Go to someone's home you know. Go to someone's home you know. Go அப்படின்னா போ. எங்கே? டு someone's home, யாருடைய வீட்டுக்காவது. You know, உனக்கு தெரிஞ்ச யாருடைய வீட்டுக்காவது போ. Go to someone's home you know. Go to someone's home you know. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட இடத்துக்கு போனேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went to someone's place I know. I went to someone's place I know. I went அப்படின்னா நான் போனேன். ஸோ go அப்படின்னா போகிறது. ஸோ போனேன் அப்படின்னா past tense. I went someone's place, ஒருத்தவங்களோட இடத்துக்கு. I know, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட இடத்துக்கு நான் போனேன். I went to someone's place I know. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு போகாத. உனக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't go to someone's home you don't know. Don't go to someone's home you don't know. Don't go அப்படின்னா போகாத. To someone's home you don't know, உனக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு. Don't go போகாத. Don't go to someone's home you don't know, உனக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு நீ போகாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எனக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't go to someone's home I don't know. I don't go to someone's home I don't know. I don't go அப்படின்னா நான் போக மாட்டேன். ஸோ எப்பயுமே போக மாட்டேன், அதனால தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோம். I don't go to someone's home I don't know. எனக்கு தெரியாதவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். இவன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He believes everyone blindly.
he believes everyone blindly. blindly அப்படின்னா கண்மூடித்தனமாக, blindly. ஓகேவா? he believes அப்படின்னா அவன் நம்புறான், believe அப்படின்னா நம்புறது. இங்கே he she it வந்தால் எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால he வந்ததுனால எஸ் சேர்த்துருக்கோம். he believes everyone அப்படின்னா எல்லோரையும், இவன் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புறான். he believes everyone blindly. நெக்ஸ்ட் ஒன், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't believe anyone blindly. Don't believe anyone blindly. Or we can say, don't trust anyone blindly. So believeக்கு நம்ம இன்னொரு வேர்டு ட்ரஸ்ட்டும், பிலீவுக்கு பதிலாக நம்ம ட்ரஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். Don't trust anyone blindly. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I trusted him blindly. I trusted him blindly. I trusted அப்படின்னா நான் நம்பினேன், him அவனை, blindly அப்படின்னா கண்மூடித்தனமாக, நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ பண்ணுறது பேசுறது எல்லாமே அவனை மாதிரியே இருக்கு. நீ பண்ணுறது பேசுறது எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கு, அவன் செய்கிற மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything you do and say is like him. Everything you do and say is like him. Everything you do அப்படின்னா நீ பண்ணுற எல்லாமே, and say சொல்கிறது பேசுறது. Everything you say and do, நீ சொல்கிறது செய்கிறது எல்லாமே is like him, அவனை மாதிரி இருக்கு. ஓகேவா? Everything you say and do is like him. So next one, இவன் எல்லாமே அவனை மாதிரியே பண்ணுவான். இவன் எல்லாமே அவனை மாதிரியே தான் பண்ணுவான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இவன் பண்ணுற எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything he does is like him. Everything he does is like him. Everything he does, இவன் பண்ணுற எல்லாமே is like him, அவனை மாதிரியே இருக்கும். இவன் பண்ணுற எல்லாமே அவன் பண்ணுற மாதிரியே இருக்கும். Everything he does is like him. நான் நாளைக்கு அங்கே போகிறேன். நான் நாளைக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going there tomorrow. I'm going there tomorrow. I'm going அப்படின்னா நான் போகிறேன், there அப்படின்னா அங்கே, நான் அங்கே போகிறேன். tomorrow அப்படின்னா நாளைக்கு, நான் நாளைக்கு அங்கே போகிறேன். I'm going there tomorrow. ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very happy yesterday. I was very happy yesterday. I was very happy அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை மறுபடியும் பண்ணிட்டு இருக்கியா? நீ இதை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you doing this again? Are you doing this again? Are you doing this again அப்படின்னு இதை மறுபடியும் பண்ணிட்டு இருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. இவ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She was working there. She was working there. She was working அப்படின்னா அவன் வேலை செஞ்சிட்டு இருந்தா. there அங்கே, இவ அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, ஏன்னே தெரியல, அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I get irritated when I see him. I get irritated when I see him. I get irritated, கடுப்பாகிறதுக்கு இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I get irritated அப்படின்னா எனக்கு கடுப்பாகுது. when I see him, அவனை பார்த்தாலே, அவனை பார்க்கும்போதே எனக்கு கடுப்பாகுது. I get irritated when I see him. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்த்தாலே நீ ஏன் கோபப்படுற? அவனை பார்த்தாலே நீ ஏன் கோபப்படுற? ஏன் கோபமாக கத்துற அவனை பார்த்தாலே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Why do you get angry when you see him? Why do you get angry when you see him? Why do you get angry? நீ ஏன் கோபப்படுற? When you see him, அவனை பார்க்கும்போது நீ ஏன் அவனை பார்க்கும்போது கோபப்படுற? Why do you get angry when you see him? So next one. நீ இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடு. நீ இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடு. இங்கே இருக்காத, இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You leave from here to some place. You leave from here to some place. You leave அப்படின்னா கிளம்பு, போயிடு. இங்கிருந்து நீ கிளம்பு. You leave from here, வேற இடத்துக்கு, to some place, வேற இடத்து, இங்கிருந்து நீ வேற இடத்துக்கு போயிடு. You leave from here to some place. Next one. அவன் இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டான். அவன் இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ரொம்ப நேரத்துக்கு இதை வச்சுக்காத. ரொம்ப நேரத்துக்கு இதை வச்சுக்காத, சீக்கிரமாக வேறு யார்ட்டையாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't have this for long. Don't have this for long. Don't have this, இதை வச்சுக்காத. For long, ரொம்ப நேரத்துக்கு இதை வச்சுக்காத. Don't have this for long. So next one. அவன் தினமும் நிறைய தண்ணீர் குடிக்கிறான். அவன் தினமும் நிறைய தண்ணீர் குடிப்பான். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He drinks plenty of water every day. He drinks plenty of water every day. He drinks plenty of water daily. He drinks அப்படின்னா அவன் குடிக்கிறான். ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லணும். He drinks plenty of water, நிறைய தண்ணீர். டெய்லி அப்படின்னா தினமும், எவ்ரிடேனும் சொல்லலாம், ஒவ்வொரு நாளும். He drinks plenty of water every day. He drinks plenty of water daily. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் இதை என் கூடவே வச்சுக்கணுமா? நான் இதை என்கிட்ட வச்சுக்கணுமா? நான் என் கூடவே வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Should I have this with me? Should I have this with me? Should I have this? நான் இதை வச்சுக்கணுமா? With me, என் கூட, என்கிட்ட. நான் இதை என்கிட்ட வச்சுக்கணுமா? Should I have this with me? அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் இங்கே வரான். அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் இங்கே வரான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He comes here whenever he wants. He comes here whenever he wants. He comes here அப்படின்னா அவன் இங்கே வரான். whenever he wants, அவன் இஷ்டத்துக்கு அவன் எப்போ வரணும்னு நினைக்கிறானோ அவன் வரான். He comes here whenever he wants. So next one என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இதை தவிர வேற வேலை இல்லையா? உனக்கு இதை தவிர வேற வேலை இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have any other work other than this? Don't you have any other work other than this? Don't you have any other work? உனக்கு வேறு வேலை இல்லையா? Don't you have அப்படின்னா உன்கிட்ட இல்லையா, உனக்கு இல்லையா. Any other work, வேற எதுவும் வேலை. Other than this, இதை தவிர உனக்கு வேற வேலை இல்லையா? Don't you have any other work other than this? So next one என்னன்னு பார்க்கலாம். இதை தவிர எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. இதை தவிர எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I still have more works other than this. I still have more works other than this. I still have more works அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. Other than this, இதை தவிர எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. I have more works other than this. So next one என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி என்னிடம் யாருமே சொல்லவில்லை. இதை பற்றி என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one told me about this. No one told me about this. No one told me அப்படின்னா யாருமே சொல்லலை. டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் told. No one அப்படின்னா யாருமே இல்லை. No one told me about this. இதை பற்றி என்கிட்ட யாருமே சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? இதை பற்றி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did anyone tell you about this? Did anyone tell you about this? Did anyone tell you? உனக்கு யாராச்சும் சொன்னாங்களா? About this, இதை பற்றி உனக்கு யாராவது சொன்னாங்களா? Did anyone tell you about this? So next one.
இதை பற்றி எனக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா, இதை பற்றி என்கிட்ட யாராவது சொல்லுவாங்களா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will anyone tell me about this? Will anyone tell me about this? Will anyone tell me? யாராச்சும் எனக்கு சொல்லுவாங்களா? About this, இதை பற்றி எனக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி உனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, இதை பற்றி உனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.